கிருஷ்ணரை வரவேற்பதற்காக இப்படி பல துவாரகையில் உள்ள சில விபச்சாரிகளும் கூட வந்தார்கள் அப்படின்னு பொருள்பட்டு வாரணேந்திரம் புரஸ்கிருத்திய பிராமணை சுமங்கலைஹி சங்கதூரிய நிநாதேன பிரம்மகோஷேன சாத்ருதா பிரத்யஜக்மு ரதைர்ஹிருஷ்டா பிரணயாகத சாத்வசா. இந்த ஸ்லோகம் பார்த்தோம். இப்படி பிராமணர்கள் வேத கோஷங்களை எழுப்பி கிருஷ்ணரை வரவேற்றார்கள். அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல வார முக்கியாச்ச சதசோ யானை தத் தர்ஷனோத்சுகாக. இந்த ஸ்லோகத்தை ஒரு தடவை என்ன பின்னாடி சொல்லுங்க. வார முக்கியாச்ச சதசோ भागमुख्याश्च सदस्यो யானைஸ்தத் தர்ஷனோத்சுகாக प्राणैस्तत्तर्शनोत्सुकः லசத் குண்ட லசத் குண்டல நிர்பாத रसत्कुण्डलनिर्बाध கபோலவதனஸ்ரியः. कपोलवदनश्रियः. பக்திகளும் அதே சமயத்தில் பல நூற்றுக்கணக்கான பிரபலமான துரைமாதரும் பற்பல வாகனங்களில் முன்னேறி சென்றனர். அவர்கள் அனைவரும் பகவானை சந்திக்க பேராவல் கொண்டிருந்தனர். மேலும் அவர்களது அழகிய முகங்கள் பிரகாசிக்கும் காரணிகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. அது அவர்களுடைய நெற்றியழகை அதிகரித்தது. இந்த ஸ்லோகம் போன வாரமாக பார்த்தோம். சில கருத்துக்கள் மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். கிருஷ்ணரை வரவேற்பதற்கு பல விலை மாதர்களும் வந்திருந்தனர். இதை பற்றி தான் பிரபுபாதர் விரிவான பொருளரை கொடுத்தார். அதை போன வாரம் பார்த்தோம். விலை மாதர்களும் கூட பகவானுடைய பக்தர்களாக இருப்பார்களானால் அவர்களை கூட நம்ம வெறுக்கக்கூடாது. இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா, ஒருத்தர் பிறப்பின் அடிப்படையிலேயோ அல்லது அவருடைய தொழிலின் அடிப்படையிலேயோ ஒருத்தர் தாழ்ந்தவராக இருந்தாலும் கூட, ஆனா கிருஷ்ணரை ஸ்ரத்தையுடன் ஒருத்தர் கிருஷ்ணரிடத்தில் அடைக்கலம் புகும் பொழுது அவரும் கூட உயர்ந்த கதியை அடைய முடியும். அதைத்தான் பிரபுபாதர் 9.32 மிக முக்கியமான ஸ்லோகம் பகவத்கீதை 9.32 கிருஷ்ணர் சொல்றார், என்ன ஸ்லோகம்? ஸ்திரியோ வைஷ்யா சதா சூத்ர ஸ்தேபி யாந்தி பராங்கதி. அதோட ஆரம்பம் என்னன்னா, மாம் ஹி பார்த்த வியபாஸ்ருத்ய ஏபி ஸ்யூ பாபயோனயः ஸ்திரியோ வைஷ்யா சதா சூத்ர ஸ்தேபி யாந்தி பராங்கதி. ஒருத்தர் எப்படிப்பட்ட ஒரு பாவத் தொழிலை செய்து கொண்டிருந்தாலும், அவர் முன்னாடி பல பாவங்களை செய்திருந்தாலும், நான் கிருஷ்ணரிடத்தில் முழுவதுமாக சரணடையும் பொழுது தேபி யாந்தி பராம் கதிம், உயர்ந்த கதியை அடைய முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர்களும் வைகுண்டத்தை அடைய முடியும், கிருஷ்ணருடைய பாதங்களை அடைய முடியும். உண்மையில பார்த்தோன்னு வச்சுங்களேன், நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா, நம்ம எல்லோருமே ஒரு விதத்துல பார்த்தோம்னா ஒரு விலை மாதர். எந்த கண்ணோட்டத்துல? ஒரு விலை மாது ஒரு ஆண் கிட்ட விசுவாசமாக இருக்காமல், ஒரு விலை மாது பணத்துக்காக பல்வேறு ஆண்களுடன் தொடர்பை வைத்துக் கொள்கின்றார்கள். அதுதான் விலை மாது.
பணத்திற்காக தன்னுடைய பணத்திற்காக பல்வேறு ஆண்கள் கிட்ட உடலுறவு கொள்கின்றார்கள், தொடர்பை வைத்துக் கொள்கின்றார்கள். அதுதான் விலை மாதுவினுடைய சுபாவம். அந்த கண்ணோட்டத்தில் நம்ம நினைச்சு பார்த்தோம்னா, ஒரு பந்தப்பட்ட ஜீவாத்மா அவருடைய மனது ஒரு விலை மாது மாதிரி தான். நம்மளுடைய புலன்பத்துக்காக ஒரு பந்தப்பட்ட ஜீவாத்மா பல்வேறு நபர்களை, பல்வேறு தேவர்களை வழிபடுகின்றார். ஒரு பகவான் கிட்ட விசுவாசமாக இருக்காமல் ஒரு பந்தப்பட்ட ஜீவாத்மா பல்வேறு நபர்களை சார்ந்து பல்வேறு தேவர்களை வழிபடுகின்றார்கள். ஒருத்தர் அந்த பகவான் கிட்ட நிலைத்து இருக்காமல் அப்படி பார்க்கும் பொழுது அந்த மனது பல்வேறு திசைகளில் ஆசைகளை பூர்த்தி செய்யறதுக்காக பல்வேறு தேவர்களை வழிபடுகின்றார்கள். அப்படிப்பட்ட மனது ஒரு விலை மாது மாதிரி தான். எப்படி ஒரு விலை மாது பணத்துக்காக பல்வேறு நபர்கள்கிட்ட தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த மாதிரி பார்க்கும் பொழுது ஒரு விலை மாது ஒரு நபர் அப்படின்னு கூட அது ஒரு நபர். அதை தவிர இந்த விலை மாதவனுடைய அவங்களுடைய மனசுக்குள்ள எந்த மனப்பான்மை இருக்கு, அதே மனப்பான்மை மற்ற ஜீவாத்மாக்கள் கூட இருக்கலாம். அதனால தான் கீதையில கிருஷ்ணர் சொல்றார், போகைஸ்வரிய பிரசக்தானாம் தயா பகிருத சேதசாம் வியவசாயாத்மிகா புத்தி சமாதவுன விதீயத்தை. பகவத்கீதா 2:44 நினைக்கிறேன், 44 46. ஒருத்தருடைய மனசுல பல்வேறு ஆசைகள் இருக்கும்போது அவர்களால கிருஷ்ண பக்தியில் தன்னுடைய மனதை ஒருமித்த மனதுடன் நிலையாக செலுத்த முடியாது. வியவசாயாத்மிகா புத்தி சமாதவுன விதியது. கிருஷ்ணருடைய பக்தியில் நம்மளுடைய மனதை, நம்மளுடைய வாழ்க்கையை நிலையாக ஒருமித்த மனதுடன் செய்ய முடியாம இருக்கிறதுக்கான காரணம் என்ன? காரணம் என்னன்னா, நம்மளுடைய மனது ஒரு விலை மாது மாதிரி இருக்கின்றது. நம்மளுடைய மனது பல்வேறு திசைகளில் போய்கொண்டு இருக்கின்றது. பல்வேறு உலக விஷயத்தின் மேல பற்று இருக்கிறதுனால நம்மளுடைய மனதை கிருஷ்ண பக்தியில் நிலையாக ஒருமித்த மனதுடன் ஒரு உறுதி மனப்பான்மையுடன் செயல்படுத்த முடியல. அதற்கான காரணம் என்னன்னா, நம்மளுடைய மனது ஒரு விலை மாது மாதிரி இருக்கின்றது. அந்த கண்ணோட்டத்துல பார்க்கும் பொழுது விலை மாதுகளை ஒரு நபராக மட்டும் பார்க்காம நம்ம கிட்டே அந்த விலை மாதுனுடைய சுபாவம் இருக்கலாம். அதையும் பத்தி நினைக்கலாம். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது சில பிரபுபாதர் இந்த கருத்து சொல்ற, சில சமயம் அரசாங்கத்துல ஒரு நாட்டுல ஆழ்ந்த தமோ குணத்துல இருக்கிற நபர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி சாராயம் குடிப்பதற்கு, அதுல அவங்களுடைய ஆசைகள், விலை மாதுகள், அவங்களுக்குன்னு ஒரு இடம் இல்லைன்னா நாட்டு முழுவதும் கள்ளச்சாராயம் அதிகரிச்சிடும். அவங்க நல்ல குடும்ப பெண்களை களங்கப்படுத்தி விடுவார்கள். அதனால சில கட்டுப்பாட்டுடன் அப்படிப்பட்ட தமோகுணத்தில் இருக்கிற நபர்களுக்கும் ஒரு சமுதாயத்துல ஒரு சூதாட்ட விடுதி, மது அருந்தும் விடுதி, விலை மாது இருக்கிற இடம், அப்படி சில இடம் ஒதுங்கி இருந்தது அவங்களுக்கும். அப்படி ஒரு வாய்ப்பு இல்லைன்னா அவங்க நல்ல சமுதாயத்தை கெடுத்துருவாங்க அப்படின்னு இந்த கருத்தை பிரபுபாதர் எழுதுறார்.
ஆனா இந்த ஸ்லோகத்தினுடைய மிக முக்கியமான கருத்து என்னன்னா, ஒருத்தர் ஒருத்தர் விலை மாதுவாக இருந்தாலும் சரி, அவர்கள் கிருஷ்ணரிடத்தில் சரணடையும் பொழுது கட்டாயம் உயர்ந்த கதியை அடைய முடியும். ஒரு பக்தர் விலை மாதுவாக இருந்தாலும் அந்த பக்தரை வெறுக்க கூடாது. ஒரு பக்தரை ஒரு வைஷ்ணவரை அவருடைய ஜாதியின் அடிப்படையிலேயோ தொழிலின் அடிப்படையிலேயோ நம்ம எடை போடக்கூடாது. அப்படி எடை போடுவது நாரகீய புத்தி அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. நாரக்கிய புத்தி, நரகத்தில் இருக்கின்ற நபர்களுடைய புத்தி. ஒரு வைஷ்ணவரை சரீரத்தின் அடிப்படையில தொழிலின் அடிப்படையில் எடை போடுவது அது தவறான கருத்து, தவறான சிந்தனை. அது நரகத்தில் வசிக்கின்ற நபருடைய மனப்பான்மை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு கருத்து பிரபுபாதர் வலியுறுத்தி சொல்றார். பக்தி தூய பக்தியினுடைய குணம் என்னன்னா, ஒருத்தர் தூய பக்தியை எந்த சூழ்நிலையிலிருந்தும் கடைபிடிக்க முடியும். இந்த துரதிருஷ்டவசமாக பல வாழ்க்கையினுடைய சில கட்டாயத்தினால ஒருத்தர் விலை மாதுவினுடைய தொழிலை செய்யறதுக்கான அப்படிப்பட்ட ஒரு கட்டாயம் ஏற்பட்டாலும் அந்த சூழ்நிலையிலையும் ஒருத்தர் தூய பக்தியை கடைபிடிக்க முடியும். ஏன்னா தூய பக்தியினுடைய குணம் என்ன? எப்படி கிருஷ்ணர் சுதந்திரமானவரோ தூய பக்தியும் எதையும் சார்ந்து கிடையாது. சத்வகுண பக்தி, ரஜோகுண பக்தி, தமோகுண பக்தி அப்படிப்பட்ட பக்திகள் சார்ந்து இருக்கு. ஆனா தூய பக்தியை ஒருத்தர் எந்த சூழ்நிலையிலிருந்து கடைபிடிக்க முடியும். அதத்தான் பாகவதத்துல பல ஸ்லோகங்களும் வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கு. சதுர்ஸ்லோகி பாகவதத்தினுடைய கடைசி ஸ்லோகத்திலையும் ஏதாவத் ஏவ ஜிக்ஞாஸ்யம் தத்துவ ஜிக்ஞாசுனாத்மனः அன்வய வத்திரேகாபியாம் யத்ஸ்யாத் சர்வத்திர சர்வதா 2.9.36 நினைக்கிறேன். ஸோ தூய பக்தியை எல்லா சமயத்திலையும் எல்லா சூழ்நிலையிலையும் ஒருத்தர் கடைபிடிக்க முடியும். விலை மாதுவாக இருந்தாலும் கூட ஒருத்தர் பக்தியை கடைபிடிக்க முடியும் அப்படின்னு பிரபுபாதர் எழுதுறார். இந்த மாதிரி மிக பல முக்கியமான கருத்துக்கள் இந்த பொருளுரையில இருக்கு. பல சித்தாந்தங்கள் பல பாகவதத்திலையும் பார்க்கும் பொழுது 11வது ஸ்கந்தத்துல கிருஷ்ணர் உத்தவருக்கு உபதேசம் செய்யும் பொழுது 24 குருக்களை பத்தி சொல்றார். உத்தவருக்கு உபதேசம் செய்யும் பொழுது யது மகாராஜருக்கும் அவதூத பிராமணருக்கும் இடையே நடந்த உரையாடலை வர்ணிக்கின்றார். அந்த அவதூத பிராமணர் தன்னுடைய வாழ்க்கையில எப்படி 24 ஆன்மீக வழிகாட்டிகளை ஏற்றுக்கொண்டுள்ளேன் அதை பத்தி வர்ணனை செய்யறார். அதுல ஒரு ஆன்மீக வழிகாட்டியை பத்தி என்ன சொல்றாருன்னா, பிங்களா அப்படிங்கிற விலை மாது விவேச்சாரிய பத்தி சொல்றார். 16வது ஸ்கந்தத்துல ஒரு அத்தியாயமே இருக்கு. அந்த பிங்களா ஒரு நாள் ராத்திரி முழுவதும் யாராவது வாடிக்கையாளர் வருவார்களா அப்படின்னு ராத்திரி முழுவதும் காத்து கொண்டு இருந்தாங்க. ஆனா அன்னைக்கு யாருமே வரல. வாசப்படியில நின்று கொண்டு யாராவது வருவாங்களா அப்படின்னு காத்து கொண்டே இருந்தாங்க. ஆனா யாருமே வரல. அன்னைக்கு அந்த பிங்களாவினுடைய மனசுல ஒரு ஒரு ஆழமான ஒரு வைராக்கியம் தோன்றியது. ஆழமான வைராக்கியம் தோன்றி அப்ப அந்த பிங்களா சில கருத்துக்களை சொல்றாங்க. சந்தம் சமீபே ரமணம் ரதிப்பிரதம் வித்தப்பிரதம் நித்யம் இமம் விகாய அகாமகம் துக்க பயாதிசோகம் மோகத்
அகாமகம் துக்க பயாதிசோகம் மோகப்பிரதம் துச்சம் அகம் பஜேன்ய. அந்த பிங்களா அப்படிங்கிற விலை மாது சொல்றாங்க, கிருஷ்ணர் வந்து ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கு மிக அருகில் இருக்கின்றார் பரமாத்மாவாக. ஒவ்வொரு ஜீவாத்மாவினுடைய மிக நெருங்கிய நலன் விரும்பியாருன்னா இந்த கிருஷ்ணர் தான். ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் மிக பிரியமானவர், மிகவும் அருகிலும் இருக்கார். ஆனா அப்படிப்பட்ட கிருஷ்ணரை என்னுடைய வாழ்க்கை முழுவதும் மறந்துவிட்டு சாதாரண மனிதர்களுடன் உடலுறவு கொண்டு பணத்துக்காக, இன்பத்தை தேடுவதற்காகவும் பணத்துக்காகவும் நான் வந்து இவ்வளவு வாழ்க்கையை நான் கழித்துள்ளேனே அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுறான். மிக பிரியமானவர், மிகவும் அருகில் இருக்கும் அந்த கிருஷ்ணரை விட்டுவிட்டு சாதாரண துச்சமான மனிதர்களுடைய சகவாசத்தை பெறுவதற்காக நான் இவ்வளவு நாள் வாழ்க்கையை வீணடித்துள்ளேனே. அவர்கள் என்னுடைய வாழ்க்கையில துக்கத்தை தான் கொடுத்திருக்காங்க, பயத்தை தான் கொடுத்திருக்காங்க. நான் எப்படி ஒரு மூடன் அப்படின்னு நினைச்சு பிங்களா வந்து அந்த ஒரு ஆழ்ந்த வைராக்கியம் மற்றும் கிருஷ்ண பக்தி நிறைந்த அந்த கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. அந்த பிங்களாவினுடைய ஸ்லோகத்தையே கூட சைத்தன்ய மகாபிரபு நினைவுபடுத்தி பேசுறார். பிங்களாவினுடைய தன்னுடைய வாழ்க்கையில அந்த வெளிப்படுத்திய அந்த கருத்துக்களை சைத்தன்ய மகாபிரபுவை நினைவுபடுத்தி பேசுறார். சைத்தன்ய சரிதாமிரத்தில் வருது. அந்த பிங்களாவினுடைய கருத்துக்களை வந்து ஸ்ரீமதி ராதாராணி, உத்தவரை கிருஷ்ணர் தூதுவராக அனுப்பினார் பிருந்தாவனத்துக்கு. உத்தவர் கிருஷ்ணர் பிருந்தாவனத்துக்கு வந்த பொழுது கோபியர்களை சந்திக்க வரார். 10வது ஸ்கந்தம் 47வது அத்தியாயத்துல, 46, 47 2 அத்தியாயத்துல இருக்கு. 47வது அத்தியாயத்துல பிரமர கீத அப்படின்னு ஒரு ஸ்ரீமதி ராதாராணி வந்து ஒரு தேனியை பார்க்கறாங்க. அந்த தேனி தான் கிருஷ்ணர் அனுப்பின தூதுவர் அப்படின்னு நினைச்சு அந்த ஒரு தெய்வீகமான பித்து பிடித்த நிலையில அந்த தேனி தான் கிருஷ்ணர் அனுப்பின தூதுவர் நினைச்சு அந்த தெய்வீகமான பித்து பிடித்த நிலையில ஒரு பாடலை பாடுகின்றார்கள். அதுதான் பிரமர கீதை அப்படின்னு. அந்த பாடல்ல ஸ்ரீமதி ராதாராணி இந்த பிங்களா, விலை மாது பிங்களா அவருடைய கருத்துக்களை நினைவுபடுத்தி பேசுறாங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா, ஒரு விலை மாது பௌதிக கண்ணோட்டத்துல தாழ்ந்தவராக இருந்தாலும் அப்படிப்பட்ட விலை மாது வந்து ஒரு கிருஷ்ண பக்தராக ஆகும் பொழுது அந்த அப்படிப்பட்ட விலை மாதுவை அந்த அவதூத பிராமணர் ஒரு ஆன்மீக வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டுள்ளார். அந்த விலை மாது என்னுடைய கருத்தை வந்து சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீமதி ராதாராணியை நினைவுபடுத்திக் கொள்கின்றனர். அந்த மாதிரி பல உதாரணங்களும் இருக்கும். பில்வமங்கல் டாக்கூரை பத்தி நம்ம பார்த்தோம். பில்வமங்கல் டாக்கூர் சிந்தாமணி அப்படிங்கிற விலை மாதுவினுடைய உபதேசத்தினால் அவர் எப்படி பக்தர் ஆனார் அப்படின்னு. ஸ்ரீரங்கத்துல வெள்ளை அம்மாள், அவங்க விலை மாது இல்லை, ஆனா ஒரு தேவதாசி அப்படின்னு. அந்த வெள்ளை அம்மாள் வந்து எப்படி அந்த ஒரு முகலாய தளபதியை வந்து வசீகரித்து அந்த முகலாத தளபதியை வந்து இந்த கோபுரத்திலிருந்து கீழே தள்ளி விட்டு ஸ்ரீரங்கத்தை காப்பாற்றுகின்றார்.
அதனால தான் வெள்ளை கோபுரம் அப்படின்னு பார்க்கிறோம். ஆ. சைத்தன்ய சரிதாமிரதத்துல லக்ஷஹீரா அப்படிங்கிற ஒரு விலை மாது ஹரிதாஸ் டாக்கூரை வந்து வீழ்ச்சி அடைய வைக்கிறதுக்காக அனுப்பப்பட்டார் ராமச்சந்திர கான் அப்படிங்கிற ஒருத்தரால. ஆனா அந்த லக்ஷஹீரா அப்படிங்கிற விலை மாது வந்து ஹரிதாஸ் டாக்கூரனுடைய சங்கத்தினால பக்தராகின்றார். ஹரிதாஸ் டாக்கூரை குருவாக ஏற்றுக்கொள்கின்றார். அதுக்கப்புறம் ஹரிதாஸ் தாக்கூருடைய ஆலோசனைப்படி லக்ஷஹீரா தன்னுடைய தொழிலை விட்டுவிட்டு தன்னுடைய வாழ்க்கையை வந்து கிருஷ்ண பக்திக்காகவே சமர்ப்பிக்கின்றார். அப்படிப்பட்ட லக்ஷஹீராவை வந்து மற்றவர்கள் கேள்விப்பட்டு இந்த லக்ஷஹீரா முன்னாடி விலை மாதுவா இந்த லக்ஷஹீராவை வந்து தரிசனம் செய்யறதுக்காக வெகு தூரத்திலிருந்து வருவார்கள் அப்படின்னு சைத்தன்ய சரிதாமிரத்தில் வர்ணனை வருகின்றது. அந்த மாதிரி விலை மாது சம்பந்தமான சில கதைகளும் பக்தர்களோடு சம்பந்தப்பட்ட கதைகளும் இருக்கு. சந்த துகாராம், மகாராஷ்டிரா மாநிலத்துல துகாராம் அப்படின்னு ஒரு வைஷ்ணவர், விட்டலருடைய உயர்ந்த பக்தர். அவருடைய சங்கத்தினால ஒரு விலை மாது எப்படி மாற்றப்பட்டு பக்தர் ஆனார் அப்படின்னு கதை வருகின்றது. அந்த மாதிரி இந்த இடத்துல கிருஷ்ணரை வரவேற்பதற்கு பல விலை மாதுகள் வந்தார்கள் அப்படின்றது. அடுத்த ஸ்லோகத்துக்கு போவோம். 20வது ஸ்லோகம். நடனர்த்தக கந்தர்வாः நடனர்த்தக கந்தர்வா சூதமாகத வந்தினः சூதமா மாதக வந்தினக காயந்தி சோத்தம ஸ்லோக காயந்தி சோத்தம ஸ்லோக சரிதான்யத்புதானி ச. சரிதானி அத்புதானி சக சாணி ச. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்குகிற ஆசாபக்தி சுவாமி சில பிரபுபாதை. கைத்தேர்ந்த நாடக ஆசிரியர்கள், கலைஞர்கள், நாட்டியம் ஆடுபவர்கள், சரித்திர ஆசிரியர்கள், பாடகர்கள், வம்ச வரலாறு எழுதுபவர்கள் மற்றும் கற்றறிந்த பேச்சாளர்கள் ஆகிய அனைவரும் பகவானின் அற்புத திருவிளையாடுகளில் ஊக்கம் கொண்டு அவரவர்களுக்குரிய இசைதானங்களை அளித்தவாறு தொடர்ந்து சென்றனர். ஹரே கிருஷ்ணன். பல நடனமாடுகின்ற நபர்கள், நாடகங்களில் நடிக்கின்ற நபர்கள் மற்றும் சூத மாகத வந்தி. சூத மாகத வந்தி அப்படிங்கிற யாருன்னா புராணங்களை வாசிப்பவர்களை சூத்தர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மாகதங்கிறவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட குடும்பம் அல்லது பரம்பரையை புகழ்ந்து பேசுபவர்கள், அவர்களை மாகத அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் சூத மாகத வந்தி. இவர்கள்லாம் பாரம்பரையா பார்த்தோன்னா சில அரசர்களை வந்து புகழ்வதற்காகவே சில பேர் இருப்பார்கள். அரசர் வந்து ஒரு ஒரு நாட்டினுடைய பொறுப்பே அவர்கிட்ட இருக்கு. அப்ப அவருக்கும் அந்த பொறுப்பை கவனிப்பதற்காக அவருக்கு ஊக்கம் தேவைப்படும், உற்சாகம் தேவைப்படும். அவரை உற்சாகப்படுவதற்காக, அவருக்கு ஊக்கம் கொடுப்பதற்காக இந்த மாதிரி மற்றவர்கள் வந்து புகழ்வார்கள். அரசருக்கு வந்து அப்படிப்பட்ட ஊக்கம், உற்சாகம் தேவைப்படுறது. இந்த சூத மாகத வந்தி வந்து அந்த அரசருடைய பராக்கிரமத்தை புகழ்ந்து, அரசருடைய வம்சத்தை புகழ்ந்து பேசுவார்கள். அப்ப அரசர் வந்து அந்த நபருக்கும் சில தகுந்த பரிசுகளை வழங்குவார்கள். காயந்தி சோத்தம ஸ்லோக சரிதான் அத்புதானிச்ச. துவாரகையில இந்த சூத மாகத வந்தி நடிகர்கள், நடனக்குழு உறுப்பினர்கள், இவர்கள் எல்லோரும் கிருஷ்ணருடைய புகழை பேசினர். அதுதான் காயந்திச்ச உத்தம ஸ்லோக சரிதாணி. கிருஷ்ணருடைய வியக்க வைக்கும் அத்புதமான லீலைகளை அவர்கள் புகழ்ந்து பேசினார்கள். அத்புதாணி.
ஸோ பொதுவாக அஹ், இந்த காலகட்டத்தில் பல சமயம் வந்து பல குறைகள் உள்ள தலைவர்களை வந்து அவர்களுடைய தொண்டர்கள் வந்து கண்மூடித்தனமா இருந்து புகழ்ந்து பேசுவார்கள். அஹ், பல தலைவர்கள் கிட்ட பல குறைகள் பல தவறுகள் இருக்கு. ஆனா அவர்களை வந்து கண்மூடித்தனமா இருக்கின்ற அவர்களுடைய தொண்டர்கள் வந்து புகழ்ந்து பேசுவார்கள். அஹ், ஆனா கிருஷ்ணருடைய புகழை பேசும் பொழுது அப்போ வந்து நம்மளுடைய பேச்சு அது வந்து முழுமையடைகின்றது. நம்மளுடைய பேச்சினுடைய மிக உயர்ந்த பணி என்னன்னா கிருஷ்ணரை புகழ்ந்து பேசுவது. ம். அப்படி புகழ்ந்து பேசும்பொழுது அவர்களுக்கும் தகுந்த பரிசுகளை வந்து ஒரு அரசர் வாங்குவார், அரசர் வந்து வழங்குவார். அவர்களை வந்து வெறுன வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க. அதுதான் பிரபுபாதர் எழுதுறாரு. இந்த சூத மாகத வந்தி அவர்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட ஜாதியில ஒரு குலத்துல வருவாங்க. அந்த வந்து பரம்பரையா செய்வாங்க. ஸோ இங்க துவாரகையில இவர்கள் எல்லோரும் உத்தம ஸ்லோகரான கிருஷ்ணருடைய அற்புதமான லீலைகளை புகழ்ந்து பேசுறாங்க. இந்த மாதிரி ஸோ பிரபுபாதர் எழுதுறார், இன்னும் ஒரு 100 வருஷம் முன்னாடி கூட பார்க்கும் பொழுது இயல் இசை நாடகம் ஒவ்வொரு மனிதனுடைய தேவை. வேதங்களே பார்த்தோம்னா கந்தர்வ வேதம் அப்படின்னு ஒரு வேதம் இருக்கு. காந்தர்வ வேதத்தினுடைய நோக்கம் என்னன்னா, ஒவ்வொரு மனிதனும் பார்த்தோம்னா அமைதிக்காக ஒரு பாட்டு கேட்க விரும்புறார். மன அமைதிக்காக ஏதாவது நாடகம் சினிமா பார்க்க விரும்புறாங்க. இயல் இசை நாடகம் அப்படின்னு சொல்றோம். ஸோ காந்தர்வ வேதம் வந்து ஒரு அமைதியான வாழ்க்கைக்காக இந்த மாதிரி இயல் இசை நாடகம் பட்ட விஷயங்கள்லாம் இந்த காந்தர்வ வேதத்துல இருக்கு. ஆனா முன்னாடி வந்து இந்த இயல் இசை நாடகம் இது எல்லாமே பகவானோடு சம்பந்தப்பட்டு இருக்கும் அல்லது சாஸ்திரங்களோடு சம்பந்தப்பட்டு இருக்கும். பகவான் அவருடைய பக்தர்கள் அல்லது உயர்ந்த தர்மத்தை கடைபிடித்த அரசர்கள் அவர்களுடைய வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டு நாடகம் இருக்கும், அவர்களுடைய வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட நடனம் இதெல்லாம் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட அதன் மூலமாக ஒரு சாதாரண பாமர மனிதனும் கூட, சாதாரண பாமர மனிதன் அவர்களுக்கு அதிகம் சப்போஸ் சாஸ்திரத்தை படிப்பதற்கு விருப்பம் இல்லை, சாஸ்திரத்தை படிப்பதற்கான ஆர்வம் இல்லை, அப்படிப்பட்ட நபர்களும் கூட இந்த இயல் இசை நாடகம் மூலமாக அவர்களுக்கும் பகவானை பற்றியான அந்த லீலைகள் பகவானுடைய குணங்கள்லாம் அவர்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்துடும். ஒரு சாதாரண எழுத படிக்க தெரியாத விவசாயி கூட இந்த மாதிரி பகவானோடு சம்பந்தப்பட்ட இயல் இசை நாடகங்களை பார்க்குவதன் மூலமாக அவர்களுக்கும் பகவானுடைய லீலைகளை பத்தி தெரியும். ஆனா இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது இந்த இயல் இசை நாடகம் இது எந்த விஷயத்தை பத்தி இருக்குது அது வந்து முழுமையாக மாறிவிட்டது. பகவானை பற்றிய விஷயமே இருக்கிறது இல்ல, தர்ம சிந்தனை வளர்ப்புகின்ற மாதிரி அப்படிங்கிற விஷயம் இருப்பதில்லை. பொழுதுபோக்குக்காக ஒவ்வொருத்தரும் இயல் இசை நாடகத்தை விரும்புகின்றார்கள். ஆனா முன்னாடி காட்டத்துல அந்த இயல் இசை நாடகம் வந்து வெறும் பொழுதுபோக்குக்கான தேவையை மட்டும் பூர்த்தி செய்யல, அந்த பொழுதுபோக்குக்கான தேவையை பூர்த்தி செய்து கொண்டே அந்த மனிதர்களுடைய தர்ம சிந்தனையை அதிகரிக்கும். என்லைட்டனிங் ஆஸ் வெல் அஸ் என்டர்டெய்னிங். பொழுதுபோக்கு அதே சமயத்துல தர்ம சிந்தனை பக்தி சிந்தனை வளர்க்கிற மாதிரி இருந்தது. ஆனா இப்ப இருக்கின்ற பொழுதுபோக்கு வந்து நம்மளுடைய தர்ம சிந்தனையை வளர்ப்பதில்லை. உண்மையில பார்த்தோம்னா இப்ப இருக்கின்ற பொழுதுபோக்கு வந்து சமுதாயத்துல நடக்கின்ற குற்றங்களுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா பொழுதுபோக்கு.
சமுதாயத்தில் நடக்கின்ற கற்பழிப்பு, அப்படிப்பட்ட குற்றங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா இப்ப இருக்கின்ற பொழுதுபோக்கு, இயல் இசை நாடகம். நான் இப்ப இருக்கின்ற பொழுதுபோக்கு ஒவ்வொரு மனிதனுடைய மனசுக்குள்ள உறங்கிக் கொண்டு இருக்கின்ற அந்த காமத்தை காமம் அப்படிங்கிற சிங்கத்தை எழுப்பி விடுகின்றது. ஒவ்வொருத்தருடைய மனசுக்குள்ள காமம் அப்படிங்கிற சிங்கம் உறங்கிக் கொண்டு இருக்கின்றது. உதாரணத்துக்கு ஒரு சிங்கம் சப்போஸ் ஒரு கூண்டுக்குள்ள உறங்கிக் கொண்டு இருக்கு. ஒருத்தர் அந்த சிங்கத்துக்கிட்ட போய் கிள்றாரு. எதுக்கு கிள்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றார், சிங்கம் தூங்குதா தூங்கலையா அப்படின்னு நான் சோதிக்கிறதுக்காக நான் கிள்ளினேன் அப்படின்னு சொல்றாரு. சிங்கத்தை, ஒரு உறங்கிக் கொண்டு இருக்கின்ற சிங்கத்தை நீங்க நறுக்குன்னு கிள்ளினீங்கன்னா என்ன ஆகும்? அந்த சிங்கம் உடனே எழுந்து உடனே கர்ஜிக்க ஆரம்பிக்கும். யாரெல்லாம் பக்கத்துல இருக்கோ உடனே அந்த நபரை கொன்னுடும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய மனசுக்குள்ள, இந்த உலகத்துல ஒவ்வொரு பந்தப்பட்ட ஜீவாத்மா எல்லோருடைய மனசுக்குள்ள காம சிந்தனைகள் உறங்கிக் கொண்டு இருக்கின்றன. ஆனா இப்ப இருக்கின்ற இயல் இசை நாடகம் பொழுதுபோக்கு அந்த உறங்கிக் கொண்டு இருக்கின்ற காம சிந்தனை எழுப்பி விடுகின்றன. அப்ப அந்த நபர் அந்த காம சிந்தனைகள் எழுப்பப்படும் போது என்ன செய்யறாங்க? பல குற்றங்களை செய்கின்றார்கள். ஆனா முன்னாடி இந்த பொழுதுபோக்கு, இயல் இசை நாடகம் இதெல்லாம் தர்ம சிந்தனையை வளர்க்கிற மாதிரி இருந்தது. கிருஷ்ணருடைய லீலைகளோடு சம்பந்தப்பட்டிருந்தது. அந்த மாதிரி இந்த கருத்துக்களை பிரபுபாதர் எழுதுறார். அடுத்த ஸ்லோகம். பகவாம்ஸ்தத்ர பந்தூனாம் பௌராணாமனுவர்த்தினாம் யதா வித்யுபசங்கம்ய சர்வேஷாம் மானமாததே. மொழிபெயர்ப்பு வழங்கியவர் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வரவேற்று உபஸ்தரிக்க வந்திருந்த நண்பர்கள், உறவினர்கள், பிரஜைகள் முதலான மற்ற அனைவரையும் அணுகிய பகவான் அவர்களில் ஒவ்வொருவருக்கும் தகுந்த வணக்கத்தையும் மரியாதையையும் செலுத்தினார். ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கேன்னா? ஸ்கிரீன் எஸ் பிரபு, தெரியுது பிரபு. ஸ்கிரீன் ஷேர் தெரியுதா? எஸ் தெரியுது பிரபு. வெரி குட். இந்த ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் தன்னுடைய எல்லா உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் அந்த குடிமகன்களை அவர்களுடைய நிலைக்கு ஏற்றபடி வரவேற்றார். யதாவித் யுபசங்கம்ய சர்வேஷாம் மானமாததே. அவர்களுடைய நிலைக்கு ஏற்றபடி எல்லோருக்கும் மரியாதை கொடுத்தார். மானமாததே, யதா விதி அப்படிங்கிற வார்த்தை ஒவ்வொருத்தருடைய நிலைக்கு ஏற்றபடி கிருஷ்ணர் தகுந்த மரியாதை கொடுத்து அவர்களை திருப்திப்படுத்தினார். ஸோ கிருஷ்ணருடைய ஒரு மிக உயர்ந்த குணம் என்னன்னா, அவர் எண்ணற்ற நபர்களுக்கிட்டையும் அவர் அந்த உறவை மெயின்டைன் பண்ணி அவர்களை திருப்திப்படுத்த முடியும். நம்ம இந்த காலகட்டத்தில் நம்ம சில நபர்கள்கிட்டயே நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம கஷ்டப்படுறோம். பல சமயம் மெசேஜ் ரிப்ளை பண்றதுல அதெல்லாம் மறந்து போயிடுறோம். கிருஷ்ணர் ஒவ்வொருத்தரையும் திருப்திப்படுத்தி ஒவ்வொருத்தர்கிட்டே தகுந்த மரியாதை கொடுத்தார். ஸோ இங்க பார்க்கும் பொழுது பகவான் ஒரு உருவமற்றவர் கிடையாது. அவர் ஒரு ஜட பொருள் கிடையாது.
அவர் வந்து ஒவ்வொரு ஜீவாத்மா, ஒவ்வொரு பக்தருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி அன்பு பரிமாற்றம் செய்கின்றார். ஏ யதாமாம் பிரபத்யந்தே தாம் சதைவ பஜாமியம் மம வர்த்மானுமர்த்தந்தே பனுஷ்யா பார்த்த சர்வஷ. ஒருத்தர் எந்த மனப்பான்மையில கிருஷ்ணரை அணுகுகின்றாரோ அதே மாதிரி கிருஷ்ணர் வந்து அவரிடத்திலையும் அணுகுகின்றார். தூய பக்தர்கள் பார்த்தோன்னா அவர்கள் எல்லோரும் ஒரே வகை தான். தூய பக்தர் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன அர்த்தம்? அந்யாபிலாஷிதா சூன்யம் ஞான கர்மாத்யனாவிருத்தம் ஆணுகூல்யேன கிருஷ்ணானுஷீலனம் பக்திருத்தமம். கிருஷ்ணரை தவிர, கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதை தவிர வேறு ஆசை இல்லாமல் மற்றும் ஞானம் மற்றும் கர்மத்தினால மறைக்கப்படாமல் கிருஷ்ணரை திருப்திப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற அந்த நோக்கத்துடன் சாஸ்திரம் மற்றும் ஆச்சாரியர்களை பின்பற்றி செய்யப்படுவதுதான் தூய பக்தி. அப்படிப்பட்ட தூய பக்தர்கள் வந்து ஒரே ஒரு வகை தான். கிருஷ்ணர் அப்படிப்பட்ட தூய பக்தர்களுடைய ஆசைகள், அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதில் கிருஷ்ணர் ரொம்ப கவனமாக இருக்கின்றார். ஆனா மற்றவங்க வந்து இந்த பரம்பொருளுக்கே உருவமே கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த பரம்பொருளை பத்தி சொல்றாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் கிட்ட கிருஷ்ணர் வந்து தன்னுடைய கவனத்தை செலுத்துவதில்லை. ஒவ்வொருத்தரையும் கிருஷ்ணர் வந்து அந்த நபரனுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு ஏற்றபடி, அவர்களுடைய ஆன்மீக சிந்தனைகளுக்கு ஏற்றபடி கிருஷ்ணர் ஒவ்வொருத்தர்கிட்டையும் நடந்து கொள்கின்றார். அதைத்தான் இங்க பார்க்கிறோம். துவாரகையில் ஒவ்வொருத்தருடைய நிலைக்கு ஏற்றபடி யதாவித் உபசங்கம்ய அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த ஸ்லோகத்தில் பார்த்தோம்னா பிரஹ்வாபிவாதநாஸ்லேஷ கரஸ்பர்ஷ ஸ்மிதேக்ஷணைஹ ஆஸ்வாஸ்ய சாஸ்வபாகேப்யோ வரைச்சாபிமதைர்விபுஹு. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்குகிற தெய்வத்திராசம் பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். சர்வ வல்லமையுடைய பகவான் மிக தாழ்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்கள் உட்பட அனைவருக்கும் தமது சிரம் தாழ்த்தியும் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டும் தழுவிக்கொண்டும் கை குலுக்கியும் பார்த்து புன்னகை செய்தும் உறுதிமொழிகள் கூறியும் மற்றும் ஆசீர்வதித்தும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். ஹரே கிருஷ்ண. கிருஷ்ணர் எப்படி நடந்து கொண்டார்? பிரஹ்வாபி வந்தனாஸ்லேஷ கரஸ்பர்ஷ ஸ்மிதேக்ஷணை. பிரஹ்வா அப்படின்னா நமஸ்காரம் செய்வது. சில பேருக்கு தன்னை விட உயர்ந்த வயசுல உயர்ந்தவர்களுக்கு, தன்னுடைய தகப்பனார், தாயார், முதிர்ந்த உறவினர்கள், அவர்களுக்கு வந்து கிருஷ்ணர் வந்து நமஸ்காரம் செய்தார். பிரஹ்வ கர்காச்சாரியர், வசுதேவர், உக்ரசேனர் அவர்களுக்கு வந்து நமஸ்காரம் செய்தார். அபிவந்தன அப்படின்னு பார்த்தோம்னா சில யாதவர்கள், வயசான யாதவர்களுக்கு வந்து தன்னுடைய வார்த்தைகள் மூலமாக அவர்களை விசாரித்தார். அபிவாதன வார்த்தைகள் மூலமாக கிருஷ்ணர் வந்து அவர்களை பற்றி விசாரித்தார். ஆஷ்லேஷ சில பேரை வந்து தனக்கு சமமான இருக்கிறவர்களை வந்து கிருஷ்ணர் தழுவிக்கொண்டு அவர்களிடத்தில் அன்பை வெளிப்படுத்தினார். ஆலிங்கனம் செய்து தழுவிக்கொண்டு. கரஸ்பர்ஷ சில பேர்கிட்ட அவர்களுடைய கையை தொட்டு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். ஸ்மிதேக்ஷனை சில பேர்கிட்ட தன்னுடைய புன்னகை வெளிப்படுத்தி
சில பேரிடம் அன்பை வெளிப்படுத்தினார். சில பேரிடத்தில் ஈக்ஷனை, தன்னுடைய பார்வை மூலமாக அன்பை வெளிப்படுத்தினார். ஆஸ்வாசிய, இந்த மாதிரி எல்லோரையும் வந்து சமாதானப்படுத்தினார். ஆஸ்வாசிய ஆஸ்வாசிய அஸ்வபாகேபியோ ஆஸ்வாசிய ஸ்வபாகேபியோ. ஸ்வபாக அப்படிங்கிறது யாருன்னா சண்டாளனை குறிக்கின்றது. ஸ்வ அப்படின்னா நாடு, நாய். ஸ்வபாக அப்படின்னா நாயை சமைப்பவன். ஸ்வபச்ச ஸ்வபாக நாயை சமைப்பவன். அப்படிப்பட்ட அவர் தான் சண்டால அப்படின்னு சொல்றோம். அந்த சண்டாளன் வந்து வர்ணாசிரமத்துக்கும் அப்பாற்பட்ட நபர், சூத்ரனை விட தாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அஸ்வபாகேபியோ வரைச்ச அபிமதே விபுகு. ஒரு அப்படிப்பட்ட சண்டாளன் இருந்தாலும் கூட அவருக்கும் கூட கிருஷ்ணர் வந்து புன்னகை மூலமாகவோ பார்வை மூலமாகவோ அந்த நபரையும் கூட சமாதானப்படுத்தினார். எந்த ஒரு நபரையும் கூட விட்டு விடல. வரைச்சி அபிமத்தை விபுகு. எல்லோருக்கும் வந்து கிருஷ்ணர் அபயதானத்தை வழங்கினார். எல்லோரையும் சமாதானப்படுத்தி கிருஷ்ணர் வந்து அபயதானத்தை வழங்கினார். அபயதானம், எல்லோருடைய பயத்தை போக்கினார். பல சமயம் நம்ம பார்க்கிறோம், சில உயர்ந்த தலைவர்கள் வந்து பெரிய அந்தஸ்துல பெரிய பதவியில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு தான் தன்னுடைய கவனத்தை சமயத்தை கொடுக்குறாங்க. சாதாரண மனிதர்களால அணுகவே முடியாது. சாதாரண அவங்க அப்படிப்பட்ட தலைவர்களை சுத்தி அவ்வளவு பாதுகாப்பு இருக்கு, சாதாரண மனிதர்களால் அணுகவே முடியாது. அப்போ ஒரு பாமர மனிதனுக்கும் அந்த தலைவருக்கும் இடையே பெரிய ஒரு இடைவெளியே இருக்கு. ஆனா கிருஷ்ணர் ஆஸ்வாசிச்ச ஸ்வபாகேபியோ, ஒரு ஸ்வபாக ஒரு சண்டாளனுக்கும் கூட அவரையும் சமாதானப்படுத்தி அவருக்கும் ஒரு பயமற்ற அபயதானத்தை வழங்கினார். அவருடைய பயத்தையும் போக்கினார். இந்த இதுலையும் பார்க்கும் பொழுது பிரபுபாதர் ரொம்ப அருமையா எழுதுறார். கிருஷ்ணரை வரவேற்பதற்காக பல்வேறு தரப்பட்ட சமுதாயத்தில் உள்ள பல்வேறு நிலையில் உள்ள வந்தவர்கள் வந்தார்கள். அவருடைய தந்தை கர்காச்சாரியர், பாட்டனார், விலை மாதர்கள், சண்டாளர்கள், பல்வேறு நபர்கள் கிருஷ்ணரை வரவேற்பதற்காக வந்தார்கள். கிருஷ்ணர் ஒவ்வொருத்தருக்கும் அந்த நபரனுடைய நிலைக்கு ஏற்றபடி ஒவ்வொருத்தரையும் கிருஷ்ணர் வந்து சமாதானப்படுத்தின. ஒவ்வொருத்தரையும் கிருஷ்ணர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் கிருஷ்ணர் மரியாதை கொடுத்தார். ஒவ்வொரு ஜீவாத்மாவும் பார்க்கும் பொழுது இந்த சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இந்த 3 குணங்களுடைய பாதிப்பின் அடிப்படையில இந்த தூய்மையான ஜீவாத்மாக்கள் வந்து பல்வேறு நிலையில வந்து இந்த 3 குணங்களால மறைக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றார்கள். இந்த 3 குணங்களால மறைக்கப்பட்டு வெவ்வேறு நிலையில இருக்கின்றார்கள் ஜீவாத்மாக்கள். ஆனா பகவான் வந்து ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகின்றார். அவர்கள் ஜீவாத்மாக்கள் இந்த 3 குணங்களுடைய அடிப்படையில பல்வேறு நிலையில இருந்தாலும் பகவான் எல்லோருக்கும் தன்னுடைய சமமான அன்பை வெளிப்படுத்துகின்றார். சமோகம் சர்வபூதேஷு நமே துவேஷ்யோஸ்தி ந பிரியஹ. கிருஷ்ணர் இந்த உலகத்துல அவதாரம் எடுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான நோக்கம் என்ன? தன்னுடைய லீலைகள் மூலமாக எல்லா ஜீவாத்மாக்களுடைய மனதை கவர விரும்புகின்றார். தன்னுடைய நித்தியமான லீலையில் பங்கேற்பதற்காக விளம்பரம் செய்கின்றார் தன்னுடைய லீலைகள் மூலமாக. அப்ப பார்க்கும் பொழுது, இந்த வர்ணனையில பார்க்கும் பொழுது எந்த ஒரு நபரையும் கிருஷ்ணர் நிராகரிப்பதில்லை.
எந்த ஒரு நபர் ஒரு வர்ணாசிரமத்துக்கே அப்பாற்பட்ட சூத்திரனுக்கும் கீழ்நிலையில் உள்ள ஒரு ஷபச்சனை கூட கிருஷ்ணர் நிராகரிக்கவில்லை, ஒதுக்கிவிடவில்லை. அதனால தான் ஏன்னா இந்த உலகத்துல நம்ம எந்த ஒரு நபர்கிட்ட நம்ம ஒரு நபரோ ஒரு நிறுவனமோ அவங்க கிட்ட ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்ள வரும்பொழுது அந்த நபர் பல்வேறு தகுதிகளை பார்க்கறாங்க. நம்ம கிட்ட இவங்க என்னென்ன தகுதி இருக்கு அப்படின்னு பல்வேறு தகுதிகளை பொருளாதார அடிப்படையில, குலத்தின் அடிப்படையில, அழகின் அடிப்படையில, அந்தஸ்தின் அடிப்படையில, ஒரு கல்யாணத்திலே பார்க்கும்பொழுது எவ்வளவு விஷயம் நுணுக்கமாக பார்க்கறாங்க. ஒரு வேலைக்கு பார்க்கும் பொழுது ஒரு நிறுவனம் எவ்வளவு விஷயம் அந்த நபரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு விஷயம் நுணுக்கமாக பார்க்கறாங்க. ஒரு பல்கலைக்கழகம் ஒரு மாணவனுக்கு சீட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி எவ்வளவு விஷயம் நுணுக்கமாக பார்க்கறாங்க. இந்த உலகத்துல ஒவ்வொருத்தருட்டையும் எந்த ஒரு நபர்கிட்டையும் நம்ம உறவை ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுது அவங்க பல எதிர்பார்ப்புகளுடைய இருக்கின்றார்கள். அந்த எதிர்பார்ப்புகளுக்கெல்லாம் அவங்க திருப்தி அடையும் போதுதான் அந்த உறவை அதுக்கான இடம் கொடுக்கறாங்க. ஆனா இந்த இதுல பார்க்கும்பொழுது பகவான் ஒரு ஜீவாத்மா அப்படிப்பட்ட தாழ்ந்த தமோகுண நிலையில் ஒரு ஷபாச்சனாக இருந்தாலும் கூட அந்த நபரை கூட கிருஷ்ணர் ஒதுக்கி விடவில்லை. அதனால தான் 5வது ஸ்கந்தத்துல ஒரு ஸ்லோகம் வருது. கிம்புருஷ வருஷத்துல ஹனுமான் சுக்ரீவர்கள்லாம் சேர்ந்து ராமரை புகழ்ந்து பேசுறான். அதுல ஒரு ஸ்லோகத்துல சொல்றாங்க, நஜன்மனூனம் மகதோன சௌபகம் நவாங்ன புத்திர் நாக்கிருதி ஸ்தோஷஹேது தைரியத் விசிருஷ்டோ அபினோ வனௌகசஸ் சகார சக்கியே பதலாக்ஷ் லக்ஷ்மணாக்ரஜ. சொல்றாங்க, பகவான் ராமரிடத்தில் ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்வதற்கு பிறப்பின் அடிப்படையிலேயோ, பேச்சு திறமையின் அடிப்படையிலேயோ, அழகின் அடிப்படையிலேயோ, செல்வத்தின் அடிப்படையிலேயோ இந்த எந்த தகுதியும் வேண்டிய அவசியமே இல்லை. நாங்க ஏன் இப்படி சொல்றோம்னா, ஏன்னா நாங்கள் வானரர்கள், நாங்க ஒரு தாழ்ந்த பிறப்பு, எங்ககிட்ட அழகு கிடையாது, எங்ககிட்ட பேச்சு திறமை கிடையாது, எங்ககிட்ட புத்தி கிடையாது, எங்ககிட்ட செல்வம் கிடையாது. ஆனா அப்படி இருந்தாலும் ராமர் எங்களை நண்பனாக தனக்கு சமமாக ஏற்றுக்கொண்டுள்ளார் அப்படின்னு சொல்ற. அப்ப ராமர் இந்த பௌதிக கண்ணோட்டத்துல, பகவான் பௌதிக கண்ணோட்டத்துல உள்ள எந்த ஒரு தகுதியையும் அவர் பார்ப்பதில்லை, அன்பை மட்டும்தான் எதிர்பார்க்கிறார். அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல சொல்றாங்க, சுரோ சுரோவாப்யதவானரோ நரஹ சுரோ சுரோவாப்யதவானரோ நரஹ சர்வாத்மனாய சுக்ருதக்ஞமுத்தமம் பஜேத ராமம் மனுஜாகிருதிம் ஹரிம் யவுத்தரான் அனயத் கோசலாந்திவமிதி. அதனால் ஒருத்தர் அசுரராக இருக்கலாம், அல்லது தேவராக இருக்கலாம், மனிதராக இருக்கலாம், அல்லது மிருகமாக இருக்கலாம். ஆனா எல்லோரும் பகவான் ராமரை பகவானுக்கு சேவை செய்ய வேண்டும். ஒருத்தர் சின்ன சேவை பகவானுக்கு செய்தாலே கூட பகவான் அதனால மனம் உருகி அந்த சேவையை ஒருபோதும் மறக்க மாட்டார். அந்த ஒரு சின்ன சேவை அந்த ஜீவாத்மாவே மறந்தாலும் பகவான் அந்த சின்ன சேவையை ஒருபோதும் மறக்க மாட்டார், நன்றி மறக்கவே மாட்டார். அந்த பகவான் ராமரை எல்லோரும் மனமார்ந்து வணங்க வேண்டும். சர்வாத்மனாய சுக்ருதக்ஞம் உத்தமம்.
எல்லோருடைய உண்மையான நலன் விரும்பி அந்த பகவான் ராமர் எல்லா அயோத்தியா வாசிகளை வைகுண்ட விமானத்தில் வைகுண்டத்துக்கே கொண்டு சென்றார். இங்க பார்க்கும் பொழுது கிருஷ்ணர் எந்த ஒரு நபரையும் கூட அவர் நிராகரித்து விடுவதில்லை, ஒதுக்கி விடுவதில்லை. அதை நீங்க பார்க்கணும். இன்னொரு ஸ்லோகத்தோட முடிக்கிறேன். ஸ்வயம் ச குருபிர்விப்ரை சதாரை ஸ்தவிரைரபி ஆஷீர்பிர் யுஜ்யமானோன்யைர் வந்திபிச்சாபிஷத்புரம். பிறகு பகவானின் பெருமைகளை பாடிக்கொண்டும் ஆசிகள் வழங்கிக் கொண்டும் இருந்து வயது முதிர்ந்த உறவினர்கள் மற்றும் வயது முதிர்ந்த பிராமணர்கள் ஆகிய அனைவரும் பின்தொடர பகவான் நகரத்திற்குள் பிரவேசித்தார். சில வயதான முதிர்ந்த ஆசிரியர்கள், பிராமணர்கள், அவர்களுடைய மனைவிகள், இவர்களெல்லாம் கிருஷ்ணரை புகழ்ந்தனர். அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டே ஆஷீர்பிர் யுஜ்யமானோன்யைர் கிருஷ்ணர் துவாரகைக்குள்ள நுழைந்தார். பல சமயத்துல அந்த காலகட்டத்துல பிராமணர்கள் அவங்க யாருக்கிட்ட கீழே வேலை பார்க்கறது இல்ல. அப்ப அவங்க வியாபாரமும் செய்ய மாட்டாங்க, யார்கிட்டையும் வேலை பார்க்க மாட்டாங்க. வேத பாடங்களை அதை படித்து கொண்டு இருப்பார்கள், மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அது கூட ஒரு நிபந்தனை போடாம நீங்க இவ்வளவு ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு ஒரு நிபந்தனை போடாம சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்க பொதுவாக அதிகம் சேமிப்பதில்லை. பிராமணர்களுடைய முக்கியமான குணம் என்ன? எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பது, திருப்தியுடன் இருப்பது, பேராசை இல்லாமல் இருப்பது. அது பிராமணர்களுடைய மிக மிக முக்கியமான குணம். அந்த ஒரு சில சமயம் அவங்க வயசான சமயத்துல அவங்க கிட்ட சில தேவைகள் வருது, பணம் இல்லை. அந்த சமயத்துல அந்த பிராமணர்கள் ஒரு அரசனுடைய சபைக்கு போவாங்க. அந்த அரசனுடைய பராக்கிரமத்தை புகழ்ந்து பேசுவாங்க. அப்ப அரசன் அந்த மன்னர் அந்த பிராமணர்களுடைய தேவைகள்லாம் பூர்த்தி செய்து விடுவார். இந்த பிராமணர்கள் வெறும் இந்த மாதிரி வெறும் ஒரு மிகைப்படுத்தி அரசர்களை புகழ மாட்டார்கள். அவங்க அரசர்களுடைய உண்மையான புகழை புகழ்ந்து பேசுவார்கள். அந்த அரசர்களும் அவங்களுக்கும் ஊக்கம் தேவைப்படுறது அந்த அந்த பொறுப்பை கவனிப்பதற்கு. அந்த பிராமணர்களுடைய புகழ்ச்சியால் இவர்களும் அரசர்கள் உற்சாகமடைந்து அந்த பிராமணர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வார்கள். இங்க துவாரகையில எல்லா வகையான புகழ்ச்சிக்கு மிக தகுந்த உயர்ந்த நபர் யாருன்னா கிருஷ்ணர் தான். அந்த கிருஷ்ணரை இந்த பிராமணர்கள் எல்லாம் புகழ்ந்து பேசினர். அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்டுக்கொண்டு அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கிருஷ்ணர் அந்த துவாரகைக்குள்ள நுழைந்தார். அதுக்கப்புறம் எப்படி வர்ணனைங்கிறத நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். ஹரே கிருஷ்ணன். ஏதாவது கேள்விகள் இருந்தால் ஹரே கிருஷ்ணன். சரி, இதோட முடித்துக் கொள்வோம். அடுத்த வாரம் தொடர்ந்து பார்ப்போம். ग्रंथराज श्रीमद् भागवतम की जय, श्रील प्रभुपाद की जय।